இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கிறார். இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு கிரகம். மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வரிசையில இந்த செவ்வாய் பகவானும் ஒரு கிரகமாக செயல்படுகிறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசின்றது செவ்வாய்க்கு ஒரு ஆட்சி வீடு. மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த மே மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம், அதுலயும் பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த செவ்வாயினுடைய தாக்கம் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து செயல்படும் போது மிக விரைவாக அதிகப்படியான ஒரு பலன்களை நன்மையாகவும் கெடுதலான பலன்களையும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒரு பூமிக்காரகன், ஒரு தொழில்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகனும் கூட. இந்த கலத்திரக்காரகன் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசி காலபுருஷனுக்கு மேஷ ராசியில் இருந்து செயல்படும் போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி லாபஸ்தானமான அந்த 11ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வருகிறார். மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா மிதுன ராசி என்பர்களுக்கு லாபாதிபதியும் கூட இந்த செவ்வாய் பகவான், அடுத்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் கூட. இந்த 2 இடத்திற்கு உண்டான அந்த செவ்வாயாகப்பட்டவர் லாபஸ்தானத்துல இருந்து இவர்களினுடைய குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ருணரோக சத்ருஸ்தானமான அந்த 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2, 5, 6 இந்த 3 இடங்களையும் பார்வையிடக்கூடிய இந்த செவ்வாயினுடைய நிலை அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிக இடத்துல பண வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப ஸ்லோவா எல்லா இடத்துலயும் வருமானங்கள்ல பெரிய அளவுக்கு தட்டுப்பாடோட இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய தியாகங்களை செஞ்சிருப்பாங்க. தியாகம் அப்படின்னா பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்காக வாழாமல் மற்றவர்களினுடைய வாழ்க்கைக்காக வாழ்ந்தவர்கள் அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். அதே சமயத்துல சில முடிவுகள்ல ரொம்ப தைரியமாக துணிச்சலாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களும் நிறைய வரும். அந்த ஒரு ரிஸ்க் டேக்கிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றத்தை கொடுக்கும். மற்றவர்களை நம்பி சில விஷயங்களை இவங்க பொறுப்பை ஒப்படைக்கும் போது அந்த மற்றவர்களால நிறைய இடத்துல ஏமாறப்படுபவர்களும் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு இவர்களினுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய விதத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதாவது நம்மளுடைய குழந்தைகளுக்காக வாழணும், நம்மளுக்குன்னு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைகளுக்காக ஒரு குடும்பமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சகிப்பு தன்மையோட வாழக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த மே மாதத்துல வரக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. ஏன்னா குடும்பஸ்தானத்தை 11ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள், பெண்களாக இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல அப்படின்னா அவர்கள் மூலமாக நிறைய வருமானங்கள் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அதாவது அந்த பூர்வீக சொத்தை பராமரிக்க முடியாம இருக்கு, அந்த பூர்வீக சொத்துல இருந்து பங்குகள் வராம இருக்கு, அதன் சம்பந்தப்பட்ட
ஒரு வழக்குகள் கோர்ட் கேஸ்ல போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியாக இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து எல்லாம் ஒரு நிவர்த்தி அப்படின்றது முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அருமையான ஒரு அமைப்பை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கொடுக்க போது. உடன் பிறந்தவர்களால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்துல முழுமையாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் களத்திரக்காரகன், பூமிக்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரக்காரகன் அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த சகோதர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதனால் வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவோட இருந்த சில உறவுகள் மீது ஒரு சமாதானம், ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது உறவுகள் மத்தியில ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். ஏன்னா அதுதான் அந்த 11ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய தன்மையும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா அதாவது இரத்த சொந்தத்துல அதிகப்படியான ஒரு பலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இரத்த சொந்தம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களினுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சில இரத்த சொந்தங்கள், தன்னுடைய தாயார் தகப்பனார் சம்பந்தப்பட்ட இரத்த சொந்தங்கள், இவர்கள் மூலமாகலாம் நிறைய ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த செவ்வாயினுடைய நிலை அப்படின்றது தொழில் ரீதியான நிறைய ஒரு விஷயங்கள்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்சியா இருக்கிறீங்க, ஒரு நில அதாவது ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸா இருக்கிறீங்க, இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல இந்த 45 நாட்கள்ல அதிகப்படியான பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய லைஃபே பாத்தீங்கன்னா இந்த 45 நாட்கள்ல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா மிதுனராசி என்பவர்கள் இது நாள் வரைக்கும் சில அவமானங்களை, தேவையில்லாத ஒரு ஏளனமான சொற்களை மட்டுமே அனுபவித்து வந்த இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, ஒரு வேலை மாற்றத்தை, ஒரு தொழில் அமைப்புகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படியாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில்ல சில முடிவுகளை நீங்க போல்டா எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த 45 நாட்கள்ல இருக்கு. இது நாள் வரைக்கும் இந்த மிதுன ராசி என்பவர்கள் அந்த முடிவு எடுக்கிறதுல ரொம்ப தயக்கமான ஒரு தடுமாற்றத்தை உடைய மிதுன ராசி என்பவர்கள் இந்த நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த தயக்கம், ஒரு தடுமாற்றம், ஒரு பதட்டம், இது எல்லாமே குறைஞ்சு ஒரு துணிச்சலான ஒரு முடிவை தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் போன்ற விஷயங்கள்ல ஒரு பெரிய அளவுக்கு கேர்ஃபுல்லா, அதாவது கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இல்லாம அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை தொழில் ரீதியாக எடுங்க. அப்படி எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கடன் அப்படின்றது முழுமையாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் தொடக்க காலமாகவும் தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையான பலனை கொடுக்க போது. இந்த காலகட்டத்துல அந்த விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள், செவ்வாய்க்கு விளையாட்டு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காரக கிரகமும் கூட. இந்த விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பதவியெல்லாம் வகிக்கக்கூடிய ஒரு திறமை ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து ஒரு முக்கிய பொறுப்பு, முக்கிய ஒரு கோச்சரா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம், பெரிய இடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது அந்த விளையாட்டு துறையில இருக்கும். இந்த மாதிரியாக அந்த விளையாட்டு துறையில நிறைய ஒரு சாதனைகளை புரியக்கூடிய ஒரு நாட்களாகவும் தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. ஏன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா புதன் திசை, கேது திசை இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருப்பாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா சனி புதன் திசையில இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த காலகட்டம் அது இந்த செவ்வாயினுடைய பயிற்சியோட சேர்ந்து என்னென்ன ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்,
நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரம் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஆல்ரெடி கர்ம சனியை வந்ததுல இருந்து எல்லாரும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. ஒண்ணுமே நடக்கலைங்களா? எங்க தொழில பெருசா முன்னேற்றமே இல்லையே. அலையிறது தான் பெருசா இருக்கு. பொதுவாவே கர்ம சனி அப்படின்னாலே அலைஞ்சு தான் தொழில முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படுமா? சனிக்கே உரிய ஒரு குணாதிசயம் உண்டு. நீங்க எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க்கை விரும்பக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஆனா சனிக்கு ஸ்மார்ட் ஒர்க் பிடிக்காது. ஆல்வேஸ் ஹார்ட் ஒர்க், வேர்வை சிந்தணும், அப்பதான் சனிக்கு பிடிக்கும். சரி, அப்ப நீங்க இப்படி அலையறீங்களே, இதனோட பிரதிபலன் எப்படி இருக்கும்? எக்ஸலண்டா இருக்கும், கவலைப்படாதீங்க. அதுக்கும் மேல 6ஆம் மாசம் வரைக்கும் தான் நீங்க அலையணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இப்ப குரு பயிற்சி ஆக போகுது இல்லைங்களா? குரு பயிற்சியாகி குரு பகவானுடைய பார்வை சனி மேல படுறதுனால நீ வேர்வை சிந்தி உழைக்கணும்ன்ற அவசியம் இல்லை சாமி, நீ பாட்னு ஒரு வேலை செய், அதுக்கான பலனை நான் கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சனி பகவான் வந்துருவார். இது ஒரு பெரிய பிளஸ்.